ராமநாதபுரம் மாவட்டம் தங்கச்சிவடம் மீனவ கிராமத்தில் மர்ம காய்ச்சல் பரவி வருவதாக எழுந்த குற்றச்சாட்டு குறித்து விவரிக்கிறது இந்த செய்தி தொகுப்பு. ராமநாதபுரம் மாவட்டம் ராமேஸ்வரம் அருகே தங்கச்சிமடத்தில் உள்ள அந்தோணியார்புரத்தில் 1000க்கும் அதிகமான மீனவ குடும்பத்தினர் வசித்து வருகின்றனர். அங்கு கடந்த ஒரு வாரத்துக்கு மேலாக 300க்கும் மேற்பட்டோருக்கு திடீரென மர்ம காய்ச்சல் ஏற்பட்டது. காய்ச்சல் பாதிக்கப்பட்டவர்களின் கை கால்களில் கடுமையான வலி இருப்பதால் அவர்கள் வீடுகளை விட்டு வெளியே வர முடியாமல் மிகுந்த சிரமத்திற்கு ஆளாகி வருகின்றனர். மேலும் அரசு மற்றும் தனியார் மருத்துவமனைகளில் சிகிச்சை பெற்றாலும் காய்ச்சல் குணமடைவதில் எந்தவித முன்னேற்றமும் இல்லாமல் காணப்படுகிறது. இதுகுறித்து சம்பந்தப்பட்ட சுகாதாரத்துறை அதிகாரியிடம் பலமுறை புகார் தெரிவித்தும் எந்தவொரு நடவடிக்கையும் எடுக்காமல் அலட்சியமாக செயல்படுவதாக பொதுமக்கள் வேதனை தெரிவிக்கின்றனர். மீனவர்கள் வசிக்கக்கூடிய இடத்தில் 1000க்கும் மேற்பட்டோர் வாழ்ந்து வருகிறார்கள். இதில் 300 நபர்களுக்கு மேற்பட்ட மர்ம காய்ச்சல் எதன் அடிப்படையில் வருகிறது என்று தெரியாமல் அரசு மருத்துவமனையிலும் தனியார் மருத்துவமனையிலும் சிகிச்சை பெற்று வருகிறார்கள். தனியார் மருத்துவமனைக்கு செல்லும் போது 10,000 20,000 வரை செலவுகள் அந்த மீனவ பகுதி மக்கள் செலவழித்து வருகிறார்கள். ஆனால் என்ன குறைபாடு இருக்கிறது என்றே தெரியவில்லை. கைகால் வலி, உடல் வலி, அதிக அளவு சோர்வு, காய்ச்சல் இது போன்ற மர்ம காய்ச்சல் பரவி வருகிறது. மாவட்ட அதிகாரிகள், மாவட்ட ஆட்சியர், துறை சார்ந்த அதிகாரிகளுக்கு உத்தரவிட்டு சுகாதார பணிகளை மேற்கொள்ள வேண்டும். எது எப்படி இருந்தாலும் தங்கச்சிமடம் மீனவ கிராமத்தில் காய்ச்சல் பாதித்த நபர்களுக்கு உரிய சிகிச்சையும் காய்ச்சல் பரவல் தடுக்க போதிய நடவடிக்கையையும் தமிழக அரசின் சுகாதாரத்துறை மேற்கொள்ள வேண்டும் என்பதே அந்த ஊர் மக்களின் எதிர்பார்ப்பாக உள்ளது.